வாங்க அவந்திகா. பரமேஸ்வர் வரலையா? நிரஞ்சனா, இது அவந்திகா, என் நண்பன் பரமேஸ்வரோட தங்கை. ஹாய். ஹலோ. மனதிற்குள் அவனின் சாமர்த்தியத்தை நினைத்து சிரித்து கொண்டாள். அவந்திகா, இது நிரஞ்சனா. அவங்க நிரஞ்சனாவோட அம்மா. இது அவளோட பெரிய அண்ணி. அவங்க ரெண்டாவது அண்ணி. அதோ ஆஷ் கலர் ஷூட் போட்டிருக்காரே, அவர்தான் பெரிய அண்ணன். வரிசையாய் அவனின் புதிய உறவுகளை பெருமையாய் அறிமுகப்படுத்திய போது அவந்திகாவின் நெஞ்ச அடைத்தது. அவர்கள் மத்தியில் தான் தனியாக அனாதை போல் உணர்ந்தாள். அவங்க மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது கண்கள் எல்லாம் கலங்கி போய், ச்சே, பார்த்ததுமே மனசு துடிச்சு போச்சு. பிரார்த்தனா அங்கலாய்த்தாள். இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? இதை சொல்ல உனக்கு வெட்கமா இல்லையாண்ணா? ஒரு பொண்ணோட கனவுகளை சிதைத்து அதை காரணம் காட்டி என் வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை கட்ட நினச்சிங்கன்னா சாரி, அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம். ஏய், நீ என்ன அதிகமாக பேசுகிற? நீ பண்ணின அநியாயத்தை சொன்னேன். புது பணக்காரன் ஆயிட்ட. நீ பண்ணின துரோகமெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியாதே. வெறுப்பாய் அண்ணனை பார்த்து விட்டு நகர்ந்தாள் பிரார்த்தனா. ஏதோ சின்ன பெண் பிதற்றுகிறாள் என்றுதான் நினைத்தான். ஆனால் சுளீரென உரைக்கும்படி அடுத்த ஒரு வாரத்திலேயே அந்த காரியத்தை செய்தாள் பிரார்த்தனா. தான் காதலித்த சந்துருவை பதிவு திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கே வந்தாள் பிரார்த்தனா. எதிர்பார்க்காத காமாட்சி ஆவேசமாய் கத்தி மூச்சையாகி போனாள். கௌஷிக் கோபத்தில் கத்தினான். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? கல்யாணம் தானே பண்ணியிருக்கேன். காரியம் கீரியம்னு அபசோகனமாக பேசுகிற? நானும் இவரும் மனப்பூர்வமாக உண்மையாக நேசித்தோம். வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனால் பாவம் செய்து வந்த பணத்தில் என் கல்யாணம் நடக்கிறத நான் விரும்பலை. சந்துரு சம்பாதிக்கிற பணம் போதும். அவங்க வீட்லேயும் எங்கள் காதலை ஏற்றுக்கிட்டாங்க. பிரச்சனை இல்லாமல் குடும்பம் நடத்த இது போதுமேண்ணா. நாங்கள் வர்றோம் என்று சந்துருவின் கரத்துடன் தன் கரம் கோர்த்து திரும்பி நடந்தாள் பிரார்த்தனா. கௌஷிக் திக் பிரம்மையுடன் நின்றிருந்தான். நாளாக ஆக பொலிவிழந்து போன தங்கையை உள்ளம் துடிக்க பார்த்தான் பரமேஸ்வர். அம்மா இறந்து 5 மாதம் ஆகிறது. அவனாவது ஓரளவு மனதை திடப்படுத்தி கொண்டு விட்டான். அவளை எப்படி திடப்படுத்துவது? அவந்தி, என்னண்ணா இப்படி வந்து உட்கார். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். பரவாயில்லை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி வா. சொல்லுண்ணா. கையை கழுவாமலேயே வந்து அமர்ந்தாள். இப்படியே இருந்தால் எப்படி? புரியலை. ஆனது ஆச்சு. அம்மா இறந்தது மறக்க முடியாத வேதனை தான். இப்படி நடைப்பணமாக வலம் வர்றதை பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கு அவந்தி. இதோ பார், உன்னை கரையேற்றாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பயப்படாதே. நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் எப்போவுமே உன் தங்கச்சியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இப்படியே இருந்துடுறேனே. அப்படியே இருந்துட்டா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? நீ வேணா பார், அம்மா ஆசைப்பட்டதை விடவும் உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல சேர்க்கிறேன்னு. உதடு பிரியாமல் சிரித்துவிட்டு எழுந்து கிச்சனுக்கு சென்றாள். அலுவலகம் செல்ல ஷேர் ஆட்டோவிற்காக காத்திருந்தாள் அவந்திகா. எல்லாமே 7-8 பயணிகளுடன் திமிரி கொண்டு வந்த ஆட்டோ மேலும் பயணிகளை ஏற்றிக்கொள்ள நிறுத்தத்தில் வந்து நின்றது. அவர்களில் ஒருத்தியாக இறுக்கி பிதுங்கி உட்கார விரும்பாமல் வேறொரு ஆட்டோவிற்காக காத்திருந்த போதுதான் அவர்களை பார்த்தாள். புத்தம்புது காரில் திருமணமாகி 2 மாதமே ஆகியிருந்து புதுமண தம்பதியர் கௌசிக்கும் நிரஞ்சனாவும் ஏதோ ஜோக் சொல்லி சிரித்தபடி பஸ் நிறுத்தத்தை ஒட்டி இருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்ப காத்திருந்தனர். அவனுடன் பைக்கில் பட்டும் படாமல் விண்ணை முட்டும் காதலுடன் பயணித்த நினைவுகள் எழ கண்களில் நீர் திரையிட்டு பிம்பங்கள் தழும்பின. அவன் கண்ணில் படுவதை விரும்பாத அவந்திகா புறப்பட எத்தனித்த ஷேர் ஆட்டோவில் ஏறி கும்பலோடு ஐக்கியமானாள். இந்த சாலையில்தான் கௌஷிக்கின் அலுவலகமும் இருப்பதால் ஏற்கனவே ஓரிரு முறை அவர்களை பார்த்து உடைந்து போயிருக்கிறாள். அதற்காகவே அவள் பார்த்து வந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சித்து வந்தாள். அடுத்த வாரம் அதற்கான நல்ல தகவல் வரும் என்றால் நம்பகமான தோழி ஒருத்தி. சிட்டியில் புகழ்பெற்ற சூப்பர் மார்க்கெட் அலங்கார கலைப்பொருட்கள் அடங்கிய பிரிவு. எனக்காக நான் சொன்னதும் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அண்ணனுங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண சம்மதிச்ச என் டார்லிங்க்கு நான் தான் ப்ரெசன்ட் பண்ணுவேன். நிரஞ்சனா கொஞ்சலாய் சினுங்கினாள். நோ, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதே எதிர்பாராமத்தான். ஆனால் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே பிஸ்னஸ்மேனாக ஆகணுங்கிறது தான். அது மூலமாக தானே நினைவாச்சு. ஸோ என்னுள் நுழைந்த என் முதல் காதலிக்கு என் அன்பு பரிசு இந்த தாஜ்மஹால். பிடிச்சிருக்கா டார்லிங்? கௌஷிக் மனைவியை நேசமுடன் ஏறிட்டான். வாவ், தேங்க்ஸ்டா செல்லம். அதீத மகிழ்ச்சியில் சுற்றுப்புறம் மறந்து கணவனின் கன்னத்தை ஈரப்படுத்தினாள் நிரஞ்சனா.
இந்த காட்சி புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருந்த சூப்பர்வைசர் அவந்திகா கண்களில் தானா பட வேண்டும்? அந்த சின்ன இதயம் வேதனையில் விம்மியது. காஃபி சாப்பிடுங்க சித்தப்பா, ஆறிட போகுது. பரமேஸ்வர் வந்திருந்த உறவினரை உபசரித்தார். பரவாயில்ல பரமு, நான் சூடாக சாப்பிட்றதில்ல, ஆறட்டும். அண்ணியோட மரணம் நான் எதிர்பார்க்காதது. சரி விடு, அதை பற்றியே பேசி என்ன ஆக போகுது? அவந்திகா எங்க? ஆஃபீஸ்க்கு போயிருக்கா, வர லேட் ஆகும். நீங்கள் முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வாடான்னு சொன்னதால் அரை நாள் லீவு போட்டு வந்தேன். என்ன விஷயம் சித்தப்பா? ஏற்கனவே நீ சொல்லி இருந்தல்ல அவந்திகாவுக்கு வரன் பார்க்க சொல்லி, அது விஷயமாக தான். இந்த வீட்டு பெரிய தலை செத்து போச்சு, உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணால் நல்லது. என்ன அலைன்ஸ் சொல்லுங்க. சுற்றி வளைச்சு நமக்கு தூரத்து சொந்தம் வேணும். பெரிய இடம், ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் ஐடியில் வேலை பார்க்குறான், கை நிறைய சம்பளம். அவங்க அப்பா தாத்தான்னு சேர்த்து வச்ச சொத்து இருக்குது. சொந்தமாக 3 வீடு. கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. என்ன சித்தப்பா, நான் அவந்திகாவுக்கு இல்லை மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். நானும் அவளுக்கு தானே சொல்கிறேன். நீங்கள் பெரிய இடத்து பையனில் சொல்கிறீங்க. எங்கள் தகுதிக்கு ஏற்ற இடமா இருந்தால் பரவாயில்ல. அவந்திகாவுக்கு எப்படியாவது ஒரு 20 பவுன் போட்டுருவேன். என்னால் முடிஞ்ச சீர் பண்ணிவிடுவேன். பையன் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்தாலும் பரவாயில்ல. நல்லவனா ஒழுக்கமானவனா என் தங்கச்சியை கண் கலங்காமல் பார்த்துக்கிறவனா இருந்தால் போதும். அவசரப்படாதே பரமோ, நான் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கலை. அவங்க வரப்போகிற மருமகளுக்கு இதை போடு அதை போடுன்னு எந்த கண்டிஷனும் சொல்லலை. அவங்க இஷ்டப்பட்டதை செய்யட்டும். பொண்ணு நல்ல குணமாக இருந்தால் போதும். ஆனால் சொல்லுங்க. ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட நிபந்தனை. அதுவும் அந்த பொண்ணுக்கு என்றான் யோசனையாய். சித்தப்பா எல்லாமே சொல்லி முடித்தார். இதை நீ ஏற்றுக்கணும்னு சொல்லலை. நல்ல வசதியான இடம். உனக்கு பிடிக்கலைன்னா வேறு அலையன்ஸ் பார்க்கலாம். இல்லை சித்தப்பா, என் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. அவந்தி வரட்டும், அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிடுறேன். என்ன அவசரம் பரமோ, டைம் எடுத்துக்க, நிறைய யோசி. இல்லை சித்தப்பா, அவந்திகாவுக்கு இப்படி ஒரு நல்ல இடம் அமையிறது கஷ்டம். அது சரிதான்ப்பா, உன் எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்க வேணாமா? இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு அவந்தி சம்மதிக்கணுமேங்கிற கவலை மட்டும்தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தவ. போகிற இடத்துலையாவது நல்லா இருக்கட்டும். சித்தப்பா அவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்தார். தங்கையிடம் சுருக்கமாய் சொன்னான். எதிர்பார்க்காத அவந்திகா தடுமாறி போனாள். என்னன்னா திடீர்னு, என்ன அவசரம் இப்போ? அம்மாவோட கவலையே எதிர்காலத்தை பற்றி தானே. இப்போ எனக்கும் அதே சிந்தனை தான். எனக்கு இப்போ வேண்டாம்னா நீ மட்டும் பண்ணிக்க. எனக்கு என்னம்மா அப்படி அவசரம்? குலசேகரன் சித்தப்பா உனக்காக பார்த்த வரன் இது. ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு சொன்னாங்களாம். உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு என்னம்மா அப்படி அவசரம்? பிடிக்கலைன்னா சொல்லு, வேறு இடம் பார்க்கலாம். அதை விட்டுட்டு என்னை முதல்ல பண்ணிக்கன்னெல்லாம் சொல்லாதே. உனக்கு எப்போ தோணுதோ அது வரைக்கும் எனக்கும் வேணாம். நீ யாரையாவது விரும்புகிறதா இருந்தாலும் சொல்லு. இல்லைனா அப்படி எதுவும் இல்லை என்றாள் அவசரமாய். யோசிச்சு நிதானமாக சொல்லு என்றான் பரமேஸ்வர். அதற்கு அடுத்த நாட்களில் குலசேகரன் சித்தப்பாவும் அவள் மனதை கரைக்க, மேலும் அண்ணனுக்கு பாரமாய் இருக்க விரும்பாமல் ஏகப்பட்ட யோசனைக்கு பின் அரை மனதுடன் சம்மதித்தாள். முழு விபரமும் அறிந்தால் தங்கை சம்மதிக்க மாட்டாள் என்பதால் இருபக்கமும் திருமணத்திற்கு முன் அதிக சந்திப்பு ஏற்படுவதை தடுக்குமாறு சித்தப்பாவிடம் சொல்ல, அவரும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் பேசினர். அம்மா இறந்து 8 மாதம்தான் ஆகுது. முன்னே நின்று செய்யறதுக்கு யாரும் இல்லாத வீடு. இந்த பெண் பார்க்குற வைபவம் எல்லாம் எதுக்குன்னு ஃபீல் பண்ணுறார். அவங்க ஃபோட்டோ இதில் இருக்குது. உங்கள் பொண்ணு பையனோட ஃபோட்டோ கொடுங்க, காண்பிச்சிடுறேன். ஒரு நல்ல நாளில் கோவிலில் வச்சு சந்திக்கலாம். சம்மந்தி அம்மா சந்திரமதிக்கு நிம்மதி. கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பெரிய மனதுடன், அதுக்கு என்னங்க பாவம், பெற்றவங்க இல்லாத வீடு, அவங்க உணர்வுக்கும் மரியாதை கொடுக்கணும் இல்லையா? மார்கழி நடந்துட்டுருக்கு. இப்போ எந்த நல்ல காரியமும் பண்ண வேண்டாம். தை மாதம் முதல் முகூர்த்தம் தான். பசங்க ஜாதகப்படி சரியான நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் வச்சுக்கலாம். இதுவும் நல்ல விஷயம்தான். பரமக்கிட்ட சொல்லிடுறேன். மாப்பிள்ளை எங்கள் பொண்ணுக்கிட்ட பேச விருப்பப்பட்டா இந்தாங்க, இது அவந்திகாவோட நம்பர். ஐயோ எதுக்குங்க, நாங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இது மாதிரி பேசிக்கிறதெல்லாம் வழக்கம் இல்லைங்க. என் பையன் சித்தார்த்தம் அப்படி தான். படித்தவன், மைசூரில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்குறான். ஆனாலும் பெற்றவங்களுக்கு பயந்து நடப்பவன். ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க. இது 2 பேரோட ஃபோட்டோ. கனிகா என்கிற கன்னிகா பரமேஸ்வரியை முதல் பார்வையிலேயே பிடித்து விட்டது. குழந்தைத்தனமான முகம், நிறமாக கலையாக இருந்தாள். சித்தார்த்தும் அவள் சாயலில் தான் இருந்தான். நாகரிகமாக கண்களில் ஆழத்துடன் பார்க்க பிரமாதமாய் இருந்தான். திருப்தியுடன் அவந்திகாவிடம் ஃபோட்டோவை காட்டினான்.
பார்த்தாள். ஆனால் மலரின் பதிய மறுத்தாள். மௌன சிரிப்பொன்றை உதிக்க அதுவே போதுமானதாய் இருந்தது பரமேஸ்வருக்கு. எந்த சடங்கும் சம்பிரதாயமும் இல்லாத திருமண முடிவு அவந்திகாவிற்கு வியப்பை தந்தது. ஏதேதோ காரணம் சொல்கிறார்கள். ஆனாலும் வசதியான இடம், தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்தில் சம்பந்தம் பேசியதும், நேரில் இதுவரை பரஸ்பரம் பார்க்காததும் யோசிக்க வைத்தது. இடையில் ஒரு முறை சந்திரமதி வந்து பார்த்தாள். அவளிடம் பரிவுடன் பேசினாள். எல்லாம் சரி, அந்த சித்தார்த் ஒரு முறை கூட போனில் பேச முடியாதது இயல்பான விஷயமாய் தெரியவில்லை. ஆனால் கனிகா போன்ற பெண்ணமைய அண்ணனுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ற திருப்தியோடு இச்சந்தேகங்களை கேள்விகளாக ஆக்காமல் வாய் மூடிக்கொண்டாள். திருமணம் நடந்தேறியது. பாகம் 8 சந்திப்போம். நன்றி.